O come all ye faithful, joyful and triumphant. O come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 1/1/25 2025. நாம் இன்று புதிய ஆண்டில், புதிய நாளில், புதிய மாதத்தின் முதல் நாளில் இருக்கின்றோம். இயேசுவை இறைவனின் தாய் என்று அன்னை மரியாளை அறிவிக்கப்பட்ட நாள். இயேசுவை காணிக்கையாக கொடுக்கப்பட்ட நாள். என் இனிய உறவுகளே, வருடத்தின் முதல் மாதத்தில் முதல் நாளில் நாம் தொடங்கிய இன்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த துவங்குவோம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள். கடந்த வருடம் நடந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். இனி நடக்கப் போகும் நல்ல நாட்களாக நினைத்து வல்லமையான தேவனோடு ஜெபிப்போம். நாம் எதை அனுபவித்தோமோ இல்லையோ, நாம் சுவாசிக்கும் உயிர் மூச்சையும் சுவாசிக்கும் காற்றையும் நாம் காணும் ஒளியையும் இறைவன் கொடுத்தாரே, அதற்கு நன்றி. தினம் நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம் தந்தாரே, அதற்கு நன்றி. எத்தனையோ பேர் அந்த பேசிக் கூட இல்லாமல் வாழ்கிறார்கள். தேவையானவற்றை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துவோம். நாம் துவங்கிய விவிலிய விவரிப்பு நற்செய்தி பணியையும் ஆதரித்து வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை மீண்டும் தொடர உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீர்கள் என்று நம்பிக்கையும் இறைவனுக்கு நன்றியுடன் கலந்த இறை வேண்டலையும் இதை மீண்டும் தொடர்கிறேன். நான் ஆரம்பித்த இத்திருப்பாடல்கள் நீதிமொழிகள் ஆர்வத்துடன் வளர்ந்தது. நீதிமொழிகள் நிறைவு பெற்றன, திருப்பாடல்கள் இனியும் வளரும். இதனுடன் இணைந்து தொடங்கவிருக்கும் ஆரம்பத்திற்கு நம் வாழ்க்கையில் மூச்சு உயிர் காற்று, நாம் சுவாசிக்கும் காற்று எப்படி முக்கியமோ, விவிலியமும் அவ்வளவு முக்கியம் நமக்கு. இறைவார்த்தை நம் ஆன்ம உணவு. காலை உணவுக்கு முன் இதை உட்கொள்வோம், உயிர் வாழ்வோம், இந்த ஜூப்ளி ஆண்டை கொண்டாடுவோம். நாம் ஆவியின் வல்லமையில் தொடரும். சங்கீத தொடர்ச்சி 66:10-12. கண்ணியில் எங்களை விருப்பப்படி செய்தீர், பலுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீது சுமத்தினீர். கடவுளே, எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர். மனிதர் எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தீர். நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர். இன்றைய வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து 6:22-27. நாம் அதை தொடர்ந்து வாசித்து கொண்டு வருவது இறைவன் மீது நாம் கொண்டிருந்த அன்பினால். நாம் இன்றைய இரண்டாம் வாசகம் கலாத்தியர் 4:4-7. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 2:16-21. ஒரு சிறு விதை என்பது விதைக்கு தெரியாது. அது வளர்ந்து மரமாகி பெரிய ஒரு மரமாகி அதில் பறவைகள் வந்து அடைக்கலம் புகும், கூடுகள் கட்டும், தங்கும். அதில் குட்டிகளை போட்டு அந்த குட்டிகளுக்கு அது ஆதரவு அளிக்கும். பலர் அதில் வந்து அடைக்கலம் பெறுவார்கள் என்று. அதே போல்தான் அன்னை மரியாளும் இறைவன் தேர்ந்தெடுத்த விதை. அதே போல்தான் இயேசுவும் இறைவன் தேர்ந்தெடுத்த விதை. அந்த விதையை அன்னை மரியாளின் மூலம் வைத்து இன்று உலகிற்கு இறைவனின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நன்னாளை நாம் கொண்டாடுகிறோம். மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கும் நிழல் கொடுப்போம் என்று அந்த மரம் ஒரு நாளும் நினைத்ததில்லை. அதில் வரும் கனிகளை பிறரும் பசியை ஆற்றுவோம் என்று அது நினைத்ததில்லை. இன்று பெத்லெகேம் ஒரு சிறு விதை, அன்னை மரியா ஒரு சிறு விதை, இறைவன் இயேசு ஒரு சிறு விதைத்தான்.
ஆனால் இன்று உலகமே ஒதுக்கப்பட்ட, உலகத்தில் தெரியாத உலக அந்த மேப்பில் தெரியாத ஒரு அந்த பெத்லெகேம் இன்று பெரிய ஒரு எல்லாருக்கும் அறிக்கை செய்யக்கூடிய அந்த ஒரு பெத்லெகேமாக அன்னை மரியாள் ஒரு பெரிய மரமாக அதில் அமர்ந்து நாம் களிக்கூறும் அனைவருக்கும் ஒரு மரமாக நம்மளுடைய தேவைகள், பசிகள் அனைத்தையும் அதில் நாம் பெற்று மகிழ்கிறோமே. நல்லவங்க, கெட்டவங்க, இவங்க கொடூரம் எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும் கனித்தரும் அந்த மரம்தான் இன்று அன்னை மரியாள் நமக்காக அந்த தாய்மை பேறு பெற்ற நாளை நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் ஒரு சிறு விதைத்தான் என்று அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தது. தாழ்மை மனிதனாக வந்தது. தூய்மை இன்றைய இறைவனின் மாற்று இரக்கம். இதோ நாம் வாசித்த கேட்ட இறை வார்த்தைகள் நாம் கொண்டாடுவோம். இனி வரப்போகும் நாட்கள் புதிய ஆண்டில் மகிழ்ச்சியோடு வாழ முயற்சி செய்வோம். பகைமையை மறந்து புன்னகையோடு ஒருவரை ஒருவர் நேசித்து மன்னித்து மறந்து புதிய வாழ்வை தொடங்குவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.